அனைவருக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் சீனா பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய ஜென்மபூமி என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் ஜென்மபூமி சிறுகதை 1992 எழுதப்பட்ட சிறுகதையாகும். குறிஞ்சிக்குரல் இதழில் வெளிவந்த இந்த கதை 1993 வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதலாவது தொகுதியான வெள்ளிப்பாதசரம் என்ற நூலிலும் இடம்பெற்றுள்ளது. இந்நூலின் தொகுப்பாசிரியர்கள் பிரபல எழுத்தாளர் சேனா யோகநாதன், சுந்தரலட்சுமி யோகநாதன் ஆகியோர் ஆவர். முதலில் கதாசிரியர் சீனா பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை. இலங்கையில் புகழ்பெற்று விளங்கிய மலையக எழுத்தாளர்களில் முக்கியமானவர் சீனா பன்னீர்செல்வம் அவர்கள். 1948 இந்தியாவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த இவர் கைக்குழந்தையாக தனது பெற்றோரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு கண்டி மாவட்டத்தில் வாழ்ந்தார். கண்டி உடிஸ்பத்துவ அரசினர் முஸ்லிம் கலவன் வித்தியாலயத்தில் கல்வி கற்ற இவர் இந்தியாவில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானத்தில் முதுகலை மாணி பட்டம் பெற்றார். கல்லூரி காலத்தில் இருந்தே இலக்கிய துறையில் ஈடுபடத் தொடங்கிய இவரின் முதல் ஆக்கம் இலங்கை சாகித்ய மண்டலம் நடத்திய மாணவர்களுக்கான சிறுகதை போட்டியில் முதற் பரிசை பெற்று 1965 தாயின் மடியில் என்னும் தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்தது. வானலைகளில் இவரது முதலாவது ஆக்கம் 1970 இலங்கை வானொலியில் ஒலித்தது. சுமார் 75 சிறுகதைகள் உட்பட ஏராளமான கவிதைகள், கட்டுரைகள், குறுநாவல்கள், நாடகங்களை எழுதியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களின் ஆக்கங்கள் இலங்கையில் வீரகேசரி, செய்தி, அஞ்சலி, சுதந்திரன், குன்றின் குரல், மித்திரன், தேசாபிமானி போன்ற பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. இந்தியாவில் கல்கி, ஆனந்த விகடன், குங்குமம், ராணி, அமுதசுரபி, கலைமகள், தினமணி, ரத்னபாலா, தாமரை உட்பட சுமார் 35க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளிலும் சிற்றிதழ்களிலும் பிரசுரமாகியுள்ளன. திறந்த வெளிச்சிறைகள் சிறுகதை தொகுதி, ஒரு சாலையின் சரிதம் கவிதை தொகுதி ஆகியன இவரது நூல்களாகும். இலங்கை சாகித்ய மண்டல சிறுகதை போட்டியில் முதற் பரிசு 1971, வீரகேசரி பத்திரிகையின் மலைநாட்டு சிறுகதை போட்டி பரிசு 1967, 1970, பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஐரோப்பிய தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு 1990, குங்குமம், ஆனந்த விகடன் சஞ்சிகைகளின் சிறுகதை போட்டி பரிசுகள் என பல பரிசுகளை தனது சிறுகதைகளுக்காக வென்றுள்ளார். இது தவிர குறுநாவல், கவிதை போட்டிகளிலும் பல பரிசுகளை பெற்றுள்ளார். கீவாஜா நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கலைமகள் சஞ்சிகை நடத்திய நாவல் போட்டியில் இவரது விரல்கள் நாவல் முதல் பரிசினை பெற்றது. சிறுகதை ஜென்மபூமி எழுதியவர் சீனா பன்னீர்செல்வம். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஓர் அம்பை போல் ஊடுருவிக்கொண்டே இதயத்தின் அடியாழத்தில் போய் தைத்த அந்த குரல் யுக யுகமாக எதிரொலித்து கொண்டிருக்கும் மானிடர்களின் ஒருமித்த குரலாக எனக்கு புலப்பட ஒரு கணம் அப்படியே நின்று விட்டேன். பார்த்த பிறகும் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக்கிட்டு போறீங்களே ஐயா, யாராச்சும் ஒரே ஒருத்தன் நின்று ஏண்டா உன் சோகம் என்னடான்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டீங்களா? மலைச்சரிவில் ஏறுபவர்களும் இறங்குபவர்களுமாய் நிறைய மனிதர்கள். ஆனால் இப்படி ஒரு குரலொலியை கேட்காதவர்கள் போல, கீழே ஒரு மனிதன் விழுந்து கிடக்காதது போல நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி திரும்ப திரும்ப
அவனது குரல். ஒரு கழித்து படுத்தாற்போல் பறந்து கிடந்த அவனை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தேன். எனக்கு சற்று முன்னால் போய்க் கொண்டிருந்த வேணு வேகமாக என்னை நோக்கி திரும்பி வந்தான். பெரும் மழை வர்றாப்பல இருக்கு சார். நீங்க ஊருக்கு புதுசு, நனைஞ்சா குளிர் தாங்க மாட்டீங்க, வாங்க சீக்கிரமா ரூமுக்கு போயிடலாம் என்று அவசரப்படுத்தினார். எதிர்ப்புற மலையில் மழை இறங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த மனிதன்கிட்ட பேசணுமே வேணு சார் என்றேன். வேணு என்னை வினோதமாக பார்த்தார். சார், அவன் ஒரு மிடாக்குடியன், தினமும் இதே கதைதான். உங்களுக்கு பேச ஆசையானா நாளைக்கு காலையில் கூட வந்து பேசிக்கலாம். இப்போ வேணாம், ரூமுக்கு போயிடலாம் வாங்க. எங்கே அவரை மீறி போய்விடுவேனோ என்று பயப்பட்டவரைப் போல என் கையை பற்றி கொண்டு ஓட்டமும் நடையுமாய் மலைச்சரிவில் இறங்க ஆரம்பித்து விட்டார் அவர். மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. நனைவதற்குள் அறைக்கு வந்துவிட்டோம். ஆனாலும் என் உடல் குளிரால் நடுங்கிற்று. வேணு தன்னிடமிருந்த ஸ்வெட்டரை எனக்கு தந்தார். காப்பி வரவழைத்து சாப்பிட்டோம். குளிர் மட்டுப்பட்டது. வேணு மலை பிரதேசத்து வாழ்க்கையை விவரிக்க ஆரம்பித்தார். எனக்குள் சற்று முன் கேட்ட அந்த குரல் எழுந்தது. அந்த மனிதன் யார் வேணு சார்? எந்த மனிதனை கேட்குறீங்க? மலைச்சரிவில் தரையில் கிடந்தானே, யாராச்சும் ஒரே ஒருத்தன் நின்று உன் சோகம் என்னடான்னு. ஆட, இன்னுமா சார் அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த கேள்வியின் குரலும் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு வேணு சார். உங்களுக்கு கூட அவன் சோகம் என்னன்னு கேட்க தோணலையா சார்? இங்க யாருக்குத்தான் சோகம் இல்லை? யார் சோகத்தை யார் கேட்கிறது? இல்லை, கேட்டுத்தான் என்ன பண்ண? அதுவும் தினமும் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்கிறவன் கிட்ட விடுங்க சார். வேணுவிடம் தர்க்கத்தை தவித்தேன். நான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்து 3 நாட்களே ஆகிறது. ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பதால் தனது அறையில் சில நாட்கள் தங்கிக் கொள்ள அனுமதித்திருக்கிறார். அவரை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது. ஜன்னல் வழியாக பார்த்தேன். மழை பெய்து கொண்டிருந்தது. வாழ்க்கையை அனுபவிக்கும் இளம் ஜோடிகள் மழையில் நனைந்தபடி இணைந்து நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் முழுமையாய் நனைந்து போயிருப்பானே என்று நினைவு வந்தது. மழை ஓய்ந்து மறுபடி நீலவானம் அரைகுறையாய் தென்பட்ட போது மலை பிரதேசம் மிக ரம்மியமாய் காட்சி தந்தது. சார், நான் ஒரு நண்பரை பார்க்க போகிறேன். திரும்பி வர லேட் ஆகும். இல்லைன்னா காலையிலே தான் வருவேன். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கோங்க என்று வேணு புறப்பட்டு வெளியே போனார். அரை மணி நேரத்துக்கு பிறகு அறையை பூட்டி கொண்டு வெளியே வந்தேன். தெருக்களிலும் மலைச்சரிவிலும் ஜன நடமாட்டம் குறைந்திருந்தது. அந்த மனிதனை காணவில்லை. குரலும் கேட்கவில்லை. ஏமாற்றத்துடன் நடந்து திரிந்தேன். இருள் விழத் தொடங்கியதும் ஹோட்டலுக்கு சென்று டிஃபன் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து படுக்கையில் சாய்ந்தேன். கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்கவே மாட்டீங்களா? அந்த குரல். கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தேன். இருளும் குளிரும் கலந்த பூமியில் ஆங்காங்கே சில மின் விளக்குகளின் ஒளியை தவிர வேறு எதுவும் புலப்படவில்லை. அறை கதவை பூட்டிக்கொண்டு தெருவுக்கு வந்து குரல் வந்த திக்கில் நடந்தேன். ஒரு தெருவிளக்கு கம்பத்தின் கீழ் விழுந்து கிடந்தான். அவன் மீது மின் விளக்கில் மோதிய பூச்சிகள் விழுந்து கொண்டிருந்தன. சற்று புரண்டான். சாக்கடைக்குள் விழுந்துவிடப் போகிறானே என்று அவன் கையை பற்றி இழுத்து போட்டு, பெரியவரே என்றேன். அவன் திடுமென எழுந்து உட்கார்ந்தான். விந்தையாக பார்த்தான். நம்பிக்கையற்ற தொனியில், யார் நீங்கள் என்றான். குரலில் தடுமாற்றம் இல்லை. போதை தெளிந்திருக்க வேண்டும். சாதாரண மனுஷன் என்றேன். நீங்களும் குடிப்பீங்களா? இல்லை. ஏன்? உங்களுக்கு கஷ்ட நஷ்டம், இழப்பு, அவமானம் இப்படி எதுவுமே ஏற்பட்டதில்லையா?
அதெல்லாம் ஏற்பட்டா குடிச்சு தான் தீரணுமா? அது இருக்கட்டும், உங்க சோகம் என்ன? எதுக்காக தினமும் குடிச்சிட்டு இப்படி தெருவில் விழுந்து கிடக்குறீங்க? நீங்க கேட்கிறது நிஜம்தானே? ஆமா. அந்த மனிதன் சட்டென்று என் கைகளை பற்றி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான். தெருவில் நடந்து கொண்டிருந்த 2 பேர் வேடிக்கை பார்ப்பது போல் நின்றனர். அந்த இடத்துக்கு போயிடலாம் என்று புது தெம்பு பெற்றவனைப் போல எழுந்து நடந்தான். பின்னால் சென்றேன். இப்போதைக்கு இதுதான் என்னோட மாளிகை என்றான். அது ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் பகுதி. உட்காருங்க சார் என்று சிதைந்து போன சிமெண்ட் தரையை தூசி தட்டினான். சாப்பிட ஏதாச்சும் வாங்கி வரட்டுமா என்று கேட்டேன். முதல்ல என் மனப்பாரத்தை இறக்கி வச்சிடுறேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு ஜென்ம பூமி இதுதான். எனக்கு 10 வயது இருக்கும். என் தாயின் தகப்பனும் பஞ்சம் பொழைக்க அந்த தேசத்துக்கு போனப்ப என்னையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. நான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு போனப்போ அழுத அழுகையும் பட்ட வேதனையும் இருக்கே. காலம் பூராவும் அதை மறக்கவே முடியாது. 40 வருஷம் அந்த தேசத்தில் வாழ்ந்தேன். இங்கே பஞ்சத்தால துயரம்னா அங்கே அடிமை வாழ்க்கையில துயரம். தாய்மொழியில பேசுறதுக்கே பயப்படணும். மனசிலே தோணினதை துணிச்சலா வாய் விட்டு சொல்ல யோசிக்கணும். தோட்டக்காட்டான், கள்ளத்தோணி, நாடத்தவன்னு எத்தனையோ ஏளனம். இந்தியன் தமிழன்னு வஞ்சக பார்வை. ஓட்டுரிமை கூட கிடையாது. வெறும் ரொட்டியும் சோறும் துணியும் மட்டும்தான் வாழ்க்கையா? எனக்கு அப்படி தோணல. நான் மனசால ஒவ்வொரு நிமிஷமும் தமிழனா இந்தியனா தான் வாழ்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேச வாழ்க்கை ஒரு தண்டனை தான். திடீர்னு 2 தேச பிரதமர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அது மனித உரிமைகளை, மனுஷ ஆன்மாவை கசக்கி பிழிஞ்ச ஒப்பந்தம்னு தான் சொல்லணும். அந்த ஒப்பந்தத்தால் 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சமூகத்தோட தலைவிதியே மாறிப்போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படா இந்தியாவுக்கு வருவோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவன். எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் என்னோட ஒரே மகன், என்னோட ஜென்ம பூமி இது தான்னுட்டு இந்தியாவுக்கு வர மறுத்துட்டான். ஒரு ஒப்பந்தம் தந்தையையும் மகனையும் பிரிச்சிருச்சு. தேசங்களும் வேறு வேறேன்னு ஆகிருச்சு. நான் மட்டும் என் ஜென்ம பூமிக்கு திரும்பி வந்தேன். பாலிய சிநேகிதர்களையும் உறவுக்காரர்களையும் ஆசையோட தேடி போனேன். கிடைச்சதெல்லாம் ஏமாற்றமும் வேதனையும் தான். உன்னை தெரியாதுங்கிற பதில், எதுக்கு இங்க வந்தேங்கிற கேள்வி, எங்க போனாலும் அகதிங்கிற முத்திரை. நான் என் தாய் நாட்டுக்கு பிறந்த மண்ணுக்கு திரும்பி வந்து 20 வருஷங்கள் கழிஞ்சு போச்சு. ஆனா இந்த தேசம் என்னை இப்பவும் அந்நியனா அகதியாத்தான் பார்க்குது. இது கொடுமை இல்லையா? திடீர்னு முன்னாள் பிரதமரோட அந்த படுகொலை சம்பவம், அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டேன். அதிலிருந்து மீள்றதுக்குள்ள திடீர்னு ஒரு உத்தரவு. எல்லா அகதிகளும் போலீஸ் நிலையத்தில் போய் பதிவு செய்யணுமா. நான் அகதி இல்லை. சட்டப்படியும் மனச்சாட்சியின்படியும் இந்தியன். நான் எதுக்கு பதிவு செய்யணும்? திடீர்னு போலீஸ்காரங்க வந்தாங்க. தாயகம் திரும்பிய தமிழர்களையும் அடிச்சு உதைச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. ஏண்டா பதிவு செய்யலை, எங்கேடா ஃபோட்டோ பாஸ்போர்ட்டுன்னு படாத பாடுபடுத்தினாங்க. போலீஸ் கடுபிடிக்கு பயந்தவங்க தாலிய நகை நட்டுகளை விற்று ஃபோட்டோ ஸ்டூடியோக்களுக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் பணம் அழுதாங்க. திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க வந்தாங்க. என் பேச்சையோ நியாயத்தையோ அவங்க காது கொடுத்தே கேட்கல. எங்கடா பாஸ்போர்ட்? ஏண்டா நீ போலீஸில் வந்து பதிவு செய்யலே அப்படின்னு அடிச்சு உதைச்சு ஒரு நாயை போல
என்னை தெருவில் இழுத்துக்கிட்டு போனாங்க, சித்திரவதை பண்ணினாங்க. அந்த அந்நிய நாட்டில் இனவெறியங்களால கூட நான் இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளானதில்லை. 2 தேசங்களோட 2 தலைமுறைகளோட 10 லட்சம் மக்களை கொண்ட ஒரு இனத்தோட வாழ்க்கை அனுபவங்களை சுமந்தவன் நான். பஞ்சம் பிழைக்க போன தேசத்தில் பசி இல்லாம வாழ்ந்தாலும் பிறந்த தேசத்தையே ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள சுமந்தவன் நான். இந்த ஊரில் அடுத்த தெருவோட பெயர் என்னன்னே தெரியாதவன் கூட எனக்கு அகதி பட்டம் சூட்டுறான். ஒரு நாள் என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த ஜட்ஜ், நீ அகதிதானே அப்படின்னு கேட்டார். நான் இந்தியாவில் பிறந்தவன், பிழைப்புக்காக பிரதேசம் போனவன், இந்திய அரசாங்கத்தின் ஒப்பந்தப்படி தாயகம் திரும்பினவன். நான் அகதி இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் பரிதாபம், அந்த ஜட்ஜுக்கே யார் இந்தியன் யார் எந்த தமிழன்னு புரியலை. ஜட்ஜுக்கு மட்டுமா, ஜனங்களுக்கு, அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே புரியலை. அவங்க புரிஞ்சிக்கிறவும் விரும்பலைங்கிறது தான் கொடுமை. நீ பதிவு செய்யாதது குற்றம்தான்னு தீர்ப்பளிச்சிட்டார் அந்த ஜட்ஜ். நல்ல வேளையா அப்பீல்ல ஜட்ஜுகள் தாயகம் திரும்பினவங்க போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டியது இல்லைன்னு தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லா சித்திரவதைகளையும் மனசாலையும் உடம்பாலையும் நாங்கள் அனுபவித்து முடிச்சிட்டோம். நான் ஒருத்தன் மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கானவங்க இந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. பிழைக்க போன தேசத்தில் எத்தனையோ வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறேன். பொருள்களை இழந்திருக்கேன், நண்பர்களை பறிகொடுத்து அழுதிருக்கேன். ஆனால் என் ஜென்ம பூமியில் என் ஆன்மாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் அவமானத்தையும் என்னால் தாங்க முடியலை. குடிக்க ஆரம்பிச்சேன். குடிச்சே என்னை அழிச்சிக்கிறதுன்னு தீர்மானிச்சேன். அவன் தன் கதையை முடித்த போது இருளிலும் குளிரிலும் பூமி உறைந்து போயிருந்தது. பிறந்த மண்ணிலே அனாதியாகி போய் தெருவில் கிடக்கிறேன். இது ஏன் சார்? நான் யார்? தமிழனா இந்தியனா? என் தேசம் எது? எதுவுமே இல்லைன்னா நான் யார்? சொல்லுங்க சார். இரவின் இதயத்தை குத்தி கிழிப்பது போல ஆக்ரோஷமாக கேட்டது அவன் குரல். நான் அவனது கையை இறுகப் பற்றி, அசாதாரணமான மனிதன் என்றேன். நடுங்கும் கைகளால் என் முகத்தை வருடினான் அவன். நான் இரவு டீக்கடைக்கு போய் டீயும் ரொட்டியும் வாங்கி கொண்டு திரும்பி வந்து குரல் கொடுத்து அழைத்தேன். பதிலில்லை. ஜென்மம் முடித்து போயிருந்தான் அவன். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை ஜென்மபூமி. எழுதியவர் சீனா பன்னீர்செல்வம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.